இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.9 சம். கொஷின் பாருங்கள். ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும் போது அது ஒரு பரவளைய பாதையில் செல்கிறது. அதன் உச்ச உயரம் 4 மீட்டரை எட்டும் போது அது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்ட தூரம் 6 மீட்டர் தொலைவில் உள்ளது. இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து தரையுடன் ஏற்படுத்தப்படும் எரிகோணம். சரிங்களா, கேட்டிருக்காங்களா? அப்போது ஒரு ராக்கெட் இருக்குது, அது கொளுத்தும் பாருங்கள். நமக்கு பரவளையம்னா கீழ்ப்புறம் இருக்குமா? பரவளையம் இந்த பொசிஷனில் போகும்போது கீழ்ப்புறம் இருக்கும். அதோடைய ஹைட் வந்து 4 மீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த ஸ்பீடு, அதனுடைய இந்த கிடைமட்ட உயரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே சீராக போகும்போது அது 12 மீட்டர் அப்படின்றத கொடுத்துட்டு அதனுடைய தூரம் வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. இதை வச்சு இதுக்கான கோணம் என்ன, டீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா, நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ ராக்கெட் போகும்போது நமக்கு பரவளைய வடிவத்தில் போயிருக்கா. கீழ்ப்புறம் தேவைப்படுது. சென்டர் பாயிண்ட் வந்து 0,0 இருக்குமா. அப்போது இது தரைப்பகுதி, நம்மளோட டீட்டாவோட வேல்யூ. சரிங்களா, அப்போ இங்கேருந்து போகும்போது கோணம் இங்கிருந்து ஆரம்பிக்கும். இப்போ கோணம் என்னமோ டீட்டா. இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தரைமட்டம் பார்த்திங்கன்னா 6 மீட்டர். சரிங்களா, இந்த பக்கம் 6 மீட்டர், இந்த பக்கம் 6 மீட்டர், 12 மீட்டர்னும் போது டோட்டலாக 6 வருமா. அப்போ இது புள்ளியில் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸில் 6, இது ப்ளஸில் வரும், இது மைனஸில் வருமா. அப்போது எக்ஸில் +6, ஒயில் -4. அதே போல் இதை புள்ளியில் மென்ஷன் பண்ணும்போது இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்படின்னா எக்ஸில் -6, ஒயில் -4. சரிங்களா, அப்போது பரவளையம் பார்த்திங்கன்னா கீழ்ப்புறம் திறப்படி எடுத்து எழுதியாச்சு. அப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். x² = -4ay. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட் இப்போ வாங்க இந்த புள்ளி கண்டுபிடிக்கும் போது எதனா ஒரு புள்ளி கண்டுபிடிச்சா போதும், அதுக்கான ஆன்சர் தான் சேம் இன்னொன்றுக்கு வரும். அப்போ ஒன்று ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்னு வரும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்னு வரும். சரிங்களா, அப்போது புள்ளி பார்த்திங்கன்னா 6, -4 என்ற புள்ளியை நம்ம எடுத்துருக்க ஃபார்முலா வந்து சமன்பாடு 1 எடுத்துக்கலாமா. புள்ளியை சமன்பாடு 1இல் பிரதியிட. இப்போ 1ல் பிரதியிடும் போது என்ன ஃபார்முலா, x² = -4ay. இது எக்ஸ்னு எடுத்துப்போம், இது ஒய்னு எடுத்துப்போம். அப்போ எக்ஸ்ன்றது x² இருக்கா. அப்போ r² = -4a. y என்ன -4. இப்போ r² பண்ணும்போது 6 × 6 36 = -4 பிறகுனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 4 16. அப்போது 16a. நமக்கு ஏவோட வேல்யூ மட்டும்தான் வேணும். இப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இந்த +16 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த இப்போ கொஞ்சம் வகுத்தில் வருமா. 36 / 16 = a. சரிங்களா, இப்போ ரெண்டையும் பார்த்திங்கன்னா 4 வகுப்படும். 4 16, 9 36. அப்போது 9 / 4. இப்போ ஏவோட வேல்யூ மாற்றி எழுதும் போது 9 / 4. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ கண்டுபிடிச்சி இந்த ஏவோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1ல் அப்ளை பண்ணலாமா. ஏயின் மதிப்பை சமன்பாடு 1இல் பிரதியிட. இப்போ சமன்பாடு 1ல் பிரதியிடும் போது பாருங்கள், x² = -4ay. இதில் x² = 4. ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9 / 4 × y. இந்த 4 பெருக்கல்ல இருக்கா, 4 வகுத்தில் இருக்கா, கேன்சல் ஆகுமா. கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு x² = -9y. சரிங்களா, இப்போது ஏ வச்சு அதுக்கான சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கோணம் கண்டுபிடிக்கணும். கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சாய்வு கண்டுபிடிக்கணுமா. இப்போ சாய்வுன்னும் போது எக்ஸ் அச்சு இப்போ எக்ஸில் தான் வந்திருக்கு. அப்போது
எக்ஸ் அச்சை பொறுத்து இந்த எக்ஸ் அச்சை வச்சு இதுக்கான வகை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி மாறும். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் பாருங்கள் நம்ம 2xன்னு எடுக்க போகிறோம். அதே போல் -9y இருக்குது பார்த்தீங்களா, ஒய்க்கு பதிலாக அந்த -9 அப்படியே வரும். ஒய்க்கு பதில் dy /dx. சரிங்களா. இப்போது இங்கே பெருக்கில் இருக்கிற அந்த -9 வந்து 9 மட்டும் இந்த பக்கம் வரும்போது வகுத்தலில் வருமா, 2x / 9 ஈக்குவல் -dy / dxன்னு வருமா. இப்போது கோணம் இருக்கிற பக்கம் வந்து இருக்கிற புள்ளி பார்த்திங்கன்னா -6, -4 இருக்கா, அந்த புள்ளி வந்து இதில் அப்ளை பண்ணலாமா. -6, -4 இப்போ ஒரு புள்ளி வச்சு நம்ம வந்து அதுக்கு ஏவோட ஆன்சரை வச்சு அதுக்கான சமன்பாடு பிடிச்சிட்டோம். இந்த புள்ளி வந்து கோணம் கிட்டிருக்காங்க. அப்போது -6, -4 என்ற புள்ளியோட சாய்வு என்ற புள்ளியை கொண்டு பார்த்திங்கன்னா சாய்வு. சரிங்களா. அப்போது சாய்வுன்னும் போது இது வந்து எக்ஸு இது ஒய்னு எடுக்குமா, இதை மென்ஷன் பண்ணும்போது m = dy / dx ஈக்குவல். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு -2x வருமா, ஏன்னா வந்து கீழே பகுதியில் வராது -2x / 9 ஈக்குவல். இது எக்ஸு இது ஒய்னு எடுத்துக்க போகிறோமா, -2x என்ன -6 இங்கே ஒய் வரல, ஒய் தேவையில்லை 9 ஈக்குவல் -2 -6 பெருக்கலாம். பெருக்கும்போது நமக்கு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். 6 × 2 12. இப்போ ரெண்டும் பார்த்திங்கன்னா 3 வகுப்படுமா, 3 9 4 12. அப்போ 4 / 3 இது வந்து எம்முக்கு நம்ம கண்டுபிடிச்சது. இதில் பாருங்கள் எம் பார்த்திங்கன்னா tan θ மென்ஷன் பண்ணலாமா, ஏன்னா நமக்கு வந்து பாருங்கள் இந்த 4 கால்பகுதியில் வந்து இந்த கால்பகுதி tan அப்படின்னு சொல்லுவோம். அப்போது tan θ. சரிங்களா. அப்போது எம்முக்கு பதில் அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பிளாக்ல எழுதிக்கோங்க. tan θன்னு வருமா, tan θ ஈக்குவல் 4/3ன்னு வரும். நமக்கு θ மட்டும்தான் வேணும். இப்போ θ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் போது tan இன்வர்ஸ் × 4/3 நமக்கு தேவையான கோணம் கிடச்சிடுச்சா.